ஹாய் உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்ஜினியர் காளீஸ்வர பாண்டி. ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ஒவ்வொரு ஃபோன் காலுமே வந்து புது புது விஷயங்களை மக்களாகி உங்கள்கிட்ட வந்து நான் எடுத்து சொல்கிறதுக்கு காரணம் அமைஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி நேற்று வந்த ஒரு ஃபோன் காலில், சார் ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் மட்டும் நம்ம வீட்டில் அடிஷனலாக கட்டலான்னு இருக்கிறேன், அதாவது பாத்ரூம், அது எப்படி கட்டுறது அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் 3. அந்த 3 விஷயங்களை கவனித்தா அந்த பாத்ரூமால் அந்த ரெஸ்ட் ரூமால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையுமே வராது. அதில் முதல் விஷயம், நீங்கள் டிசைன் பண்ண போகிற அந்த பாத்ரூமில் வெட் ஏரியா தனியாக, ட்ரை ஏரியா தனியாக இருக்கிற மாதிரி செப்பரேட் பண்ணிக்கோங்க. வெட் ஏரியானா என்ன அப்படின்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய டாய்லெட் சீட்டோ, நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ண அந்த ஃபேஸ் வாஷினோ, நம்ம குளிச்சுட்டு இருக்கிற இடமோ, இது எல்லாமே வந்து வெட் ஏரியா. அதை தனியாகவும், ட்ரை ஏரியானா என்னென்னா நம்மளோட திங்ஸ் வச்சுக்கிறது, நம்ம ட்ரெஸ் வச்சுக்கிறது, மேபி நம்மளோட கிளாத் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி இடங்களை ட்ரை ஏரியான்னு சொல்கிறோம். வெட் ஏரியா, ட்ரை ஏரியான்னு தனித்தனியாக பிரித்து வச்சா உங்கள் பாத்ரூமில் இன்னும் ஒரு யூனிக்கான ஒரு விஷயங்கள் எல்லாம் கொண்டு வர முடியும். 2வது விஷயம், டைல்ஸ். நீங்கள் எடுக்கக்கூடிய டைல்ஸ் வந்து நல்லா வந்து நம்ம வழுகாமல் இருக்கிற மாதிரியான லைட் பேட்டர்ன்ஸ் இருக்கிற மாதிரியான டைல்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய அந்த டைல்ஸ் கலர் வந்து ரொம்ப டார்க்காக இல்லாமல் ஒரு லைட் கலரில் ஒரு நேச்சர் ஃபீல்டில் இருந்தது அப்படின்னா உங்கள் மைண்டுக்கே இன்னும் ஃப்ரீயாக இருக்கும். இது 2. 3வது, நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ரெஸ்ட் ரூமில் வந்து தேவையான லைட்டிங்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கணும். அதுபோக காற்றோட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகளையும் நீங்கள் பார்த்துக்கிடணும். இந்த முக்கியமான 3 விஷயங்களை நீங்கள் உங்கள் ரெஸ்ட் ரூமில் எடுத்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு ரெஸ்ட் ரூம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும்.